இதிலே பாரத கதையிலே கடவுளே ஒரு பாத்திரமாக வருகிறான், கண்ணனே ஒரு பாத்திரமாக வருகிறான். அதில் என்ன விசேஷம் என்றால், பாரதம் படிக்கிற அத்தனை பேரும் சகுனியை எந்த அளவுக்கு வெறுப்பார்களோ அந்த அளவுக்கு பல பேர் கிருஷ்ணனையும் வெறுக்கிறார்கள். இது நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். கிருஷ்ணனையும் வெறுக்கிறார்கள். ஏனென்றால் நடுநிலையோடு படிக்கிறார்களாம். படிக்கிற பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சகுனி என்னென்ன செய்தானோ அப்படித்தானே கிருஷ்ணனும் செய்தான், அவனும் சூழ்ச்சி தானே பண்ணினான். பல பேருடைய அபிப்பிராயம். சகுனி, பாரத கதையிலே சகுனியினுடைய வேலை தெரியும். அவன் ஒரு 21 சகோதரர்களோடு பிறந்தவன். ஒரு முறை அவர்கள் ஏதோ தவறு செய்து விட்டார்கள் என்பதற்காக துரியோதனன் முதலியோர் அவர்களை சிறையில் அடைக்கிறார்கள். தந்தையையும் 21 பிள்ளைகளையும் சிறையில் அடைக்கிறார்கள். 21 பேருக்கும் ஒரு நாளைக்கு ஒருவனுக்குரிய உணவு மட்டும் கொடு என்று கட்டளை. அவர்கள் அந்த 21 பேரும் மகா அறிவாளிகள். நான் இப்பவும் சொல்றேன் பாருங்க, அறிவாளியிலே நல்லவனும் உண்டு கெட்டவனும் உண்டு. அப்போ இந்த அறிவாளிகளாகி இவர்கள் யோசித்தார்கள், துரியோதனன் எங்கள் குடும்பத்தை அத்தனை ஒரு ஆள் உணவை 21 பேர் பகிர்ந்து தின்றால் எத்தனை நாளைக்கு உயிர் வாழலாம்? எல்லோரும் அழிய போகிறார்கள். அந்த குடும்பம் எல்லாரும் புத்திசாலிகள் என்றபடியால் யோசித்தார்கள், ஒன்றும் பண்ண வேண்டாம், இதை எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் சாகிறத விட நாங்கள் 20 பேர் சாகுறோம், ஒருத்தன் மட்டும் இதை சாப்பிட்டு உயிரோடு இருந்து எப்படியாவது துரியோதனன் சந்ததியை அழிக்க வேணும் என்று முடிவு பண்ணினார்கள். சகுனியை வச்சுட்டு 20 பேரும் செத்துட்டான், இவன் ஒருத்தன் மட்டும் சாப்பிட்டு சந்தர்ப்பம் பெற பொழுது மாமனாக வந்து சேர்ந்து கொண்டான் என்பது பாரதம் பற்றி சொல்லப்படுகிற ஒரு கதை. அதனால என்ன பண்ணினான், தொடர்ந்து தீமை செய்தான், நன்மை செய்பவன் போல தீமை செய்தான். துரியோதனுடைய வீழ்ச்சிக்கான பாதையை போட்டவன் சகுனி தான். நீங்க நினைச்சு பார்த்தா அங்கங்க சூழ்ச்சி என்னென்ன பண்ண வேணுமோ பண்ணுவான். அதற்கு எதிரான சூழ்ச்சி அத்தனையும் இந்த பக்கத்திலே இருந்து பண்ணின பயல் நம்ம கிருஷ்ணன். உரிமையினாலே பயல் என்று சொல்கிறேன், அவன் வைஷ்ணவர்கள் இருந்தால் கோவிக்கக்கூடாது. அப்போ நமக்கு என்ன செய்கிறது, அந்த பக்கத்திலே அவன் சூழ்ச்சி செய்கிறான், இந்த பக்கத்திலே இவன் சூழ்ச்சி செய்கிறான், 2 பேரும் சூழ்ச்சி தானே ஐயா பண்ணினார்கள்? இல்லை, அதை முதல் புரிந்து கொள்ளுங்கள். கிருஷ்ணன் சூது செய்தான் என்றால் தர்மம் கெட்டவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் என்று புரிந்து கொள்ளுங்கள். காவிய பாத்திரங்கள் எல்லாம் நமக்கு குறியீடுகளே தவிர நேராக அந்த பாத்திரத்தை பார்க்கக்கூடாது.